நிச்சயமாக சொன்னோம். கோவை மாவட்டம் கருத்துப்பட்டி காவல் நிலையம் அருகே பைபாஸ் சாலையின் தடுப்பு சுவரை மோதி வேன் கவிழ்ந்தது. இதில் அதிர்ஷ்டமாக போதையில் இருந்த ஓட்டுநர் உயிர் தப்பியுள்ளார். இந்த வேனானது பெங்களூரில் இருந்து பொள்ளாச்சிக்கு தென்னை மட்டை ஏற்றிக்கொண்டு வேன் வந்து கொண்டிருந்துள்ளது. இந்த வேனில் ஓட்டுநர் மது அருந்திவிட்டு வேனை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை கோவை கருத்துப்பட்டி காவல் நிலையம் அருகே பைபாஸ் சாலையின் மேம்பாலத்தில் வரும்பொழுது அதிவேகமாக வந்து மேம்பாலத்தின் தடுப்பில் மோதி உள்ளனர். இதில் சுமார் 40 அடி உயரம் உள்ள மின் விளக்கு கம்பம் முறிந்து சர்வீஸ் சாலையில் கீழே விழுந்துள்ளது. அப்பொழுது அந்த சாலையில் யாரும் வராததால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் அந்த வேன் பாலத்தின் தடுப்பு சுவற்றில் சுமார் 100 அடி மீட்டருக்கு இழுத்து வந்து மேம்பாலத்தில் தலைகீழாக தொங்கியவாறு நின்று கொண்டுள்ளது. இதனால் அந்த வேனில் இருந்த தென்னை மட்டை சர்வீஸ் சாலையில் விழுந்து சாலையை முழுவதும் ஆக்கிரமித்து விட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இதறிந்து கருத்தம்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த வேனை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கருத்தம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பானு.